தியேட்டர்லேருந்து இறங்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் நம்ம ஹார்ட்டில். லைக் ஏதோ ஒன்று ஒரு மிஸ்ஸிங் பீஸு நம்ம பஸ்ஸில் வந்துட்டு கொண்டு வச்சா நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். மேடிக்கு வந்து ஒன் மெமரபிள் காம்ப்ளிமெண்ட், ஐ வில் செரிஷ் திஸ் ஃபார் எவர் அப்படின்னா அது யார்கிட்ட வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்? ஒரு 2-3 வீடியோஸ் நான் பார்த்தேன். சின்ன குழந்தைங்க வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி சாங் ஆகட்டும், இல்லைன்னா அந்த காமெடி பண்ணுற அந்த ஏரியாஸ் ஆகட்டும், தேவர் லைக் லாஃபிங் அண்ட் தேவர் லைக் சீட்டில் இருந்து எந்திரிச்சு தேர் லைக் டான்ஸிங். ஸோ சின்ன கிட்ஸ் வந்து அது பண்ணும்போது அது ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் வேர்ட்ஸ். அஃப்கோர்ஸ் சூர்யா சாரோட நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி சின்ன வயசுலேருந்து பார்த்து அட்மையர் பண்ணி ரொம்ப ரசித்த ஒரு ஆக்டருன்றதுனால பயங்கரமாக பயமாக தான் இருந்தது, ரொம்ப நர்வஸாக இருந்தது. அப்புறம் வந்து ஹாய்மா, யூ ஹாவ் அ வெரி நைஸ் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே காம் ஆயிடுச்சு, அப்பாடா அப்படின்ட்டு. மமிதா அண்ட் ராதிகா மேம், 2 பவர் ஹவுசஸ், யூ கைஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக், ஸோ க்யூட். எனக்கு சத்தியமாக உங்களோட இருக்கணும் போல் இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு சீனுமே வந்து முத்து மாதிரி இருந்தது, ஸோ பியூட்டிஃபுல். ஹைதராபாத்தில் நான் ஒரு 4 நாள் போயிருந்தேன், அங்கே நான் அவுட் ஆகிட்டேன். இங்கே ஊட்டியில் பார்த்தா அதே ஃப்ளூ இவங்களுக்கு பரவிடுச்சு. மமிதா, ஹர் டெடிகேஷன் வாஸ் கிரேசி பிகாஸ் சுத்தமாக முடியாமல் இருந்தாங்க, பயங்கர ஃபீவரில் இருந்தாங்க. பட் டான்ஸ்னு வரும்போதாக இருக்கட்டும், இல்லை பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அப்படியே ஸ்விட்ச்சு. Hello everyone. So first of all, I want to say thank you to my team, Venki sir, GV sir, Radhika ma'am, Balaji sir, Bhavani, and our distributors, Sunil sir. And we are missing the one, Surya sir, Inga DOP Nimishana, Banglan, and all our team full. I want to say thank you to each and every one of you for constantly supporting me and guiding me. Thank you so much, guys. And next, I want to thank all the audience, press, media. Thank you for giving us, showing us lots of love and support. Maddie and the entire team are truly grateful for your support. And நீங்கள் படம் பார்க்கலன்னா தியேட்டரில் போய் பாருங்க ப்ளீஸ். ஐ மஸ்ட் சே திஸ், தியேட்டர்லேருந்து இறங்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் நம்ம ஹார்ட்டில். லைக் ஏதோ ஒன்று ஒரு மிஸ்ஸிங் பீஸு நம்ம பஸ்ஸில் வந்துட்டு கொண்டு வச்சா நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ please do watch it in theaters, and thank you so much, especially all here who are present. Thank you so much, guys. தேங்க்யூ மம்மி. அதாவது மேடில் ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டாங்க, கம்மியாக தான் பேசுவாங்க. தட் இஸ் மம்மி. பட் ஒரு வாலான பொண்ணு அப்படின்னு மேம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. பட் நிஜமாகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஹோல்சமாக பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு அழகான கேரக்டரை அவ்வளோ அழகாக நீங்கள் கேரி பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆன் தட். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னா நிறைய லவ் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாரும் வந்து பார்த்தவங்கலாம் எனக்கு மம்மி கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருக்கு, மேடி இஸ் ஸோ குட் அப்படின்றாங்கல்ல. இந்த வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்லேயே மேடிக்கு வந்து ஒன் மெமரபிள் காம்ப்ளிமெண்ட், ஐ வில் செரிஷ் திஸ் ஃபார் எவர் அப்படின்னா அது யார்கிட்ட வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைச்சது அப்படி. லைக் நிறைய மெமரபிள் ஒன்ஸ் ஆர் தேர், பட் த ஒன் தட் ஷோக் மீ இஸ் லைக் ஒரு 2-3 வீடியோஸ் நான் பார்த்தேன். சின்ன குழந்தைங்க வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி சாங் ஆகட்டும், இல்லைன்னா அந்த காமெடி பண்ணுற அந்த ஏரியாஸ் ஆகட்டும், தேவர் லைக் லாஃபிங் அண்ட் தேவர் லைக் சீட்டில் இருந்து எந்திரிச்சு தேர் லைக் டான்ஸிங். ஸோ ஐ saw myself in that position. Like ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி தியேட்டரில் போய் ஒரு 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 ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது எப்படி ஐ செலிப்ரேட்டட் அந்த மாதிரி ஐ என் படத்துக்காக அது பண்ணுறாங்க. சின்ன கிட்ஸ் வந்து அது பண்ணும்போது அது ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் வேர்ட்ஸ். ஓகே.
ஸோ வந்து விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன் சார் பார்த்து சொல்லுவாங்க பிடிச்சிட்டாரு ஒரு குழந்தைங்களை பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு நிஜமாவே அந்த மாதிரி தான். பட் நாட் ஜஸ்ட் கிட்ஸ், எவ்ரி ஒன் யூ அட்ராக்டட் எவ்ரி ஒன் த்ரூ தட் கரிஸ்மேட்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட், கீப் டூயிங் மோர். நாங்கள் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். Thank you. And also, I want to thank my team. Yes. Aishwarya, Shruti, Manojaran, my assistant, Anna, Maitrey, my makeup artist, Hemalata, my hair stylist, Akifa, Archana. So they were there throughout the movie. So எனக்கு வந்து அப்பப்போ சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். யூனோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த செல்ஃப் டவுட்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ கேரவனில் தான் நான் இது காமிப்பேன். ஸோ தே கான்ஸ்டன்ட்லி அவர் என்ன ஃபாலோ பண்ணுறதுனால தே நோ வேர் ஐம் வீக். இப்போ நைட் ஷூட்ஸு வந்துட்டு பண்ணும்போதெல்லாம் I'll be like, இப்போ கொஞ்சம் மைக்ரைன் இருக்கும், அப்போ வந்து எனக்கு நல்லா பண்ணால் முடியாமல் இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணும்போது they'll sit with me, they'll be like, oh just give me a hug. யூனோ அது வந்துட்டு ரொம்ப it elevates you. It's like, okay, நமக்காக people இருக்காங்க. So they are like counting on us. So நமக்காக நம்ம டீமுக்காக you should just get out there. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐ எம் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவர்ட்டடான என்னை வந்துட்டு they constantly support. So thank you so much guys for that. I'm truly grateful for you. தேங்க்யூ. அது மாதிரி நிறைய பேர் உங்களுக்காக ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், கீப் ஷைனிங் பிரைட். Thank you. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதுல. அதை விட இந்த படத்தில் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. தோ இட்ஸ் அ ஸ்மால் போர்ஷன் தட் ஐ பிளேட், அந்த சீன்ஸ் வேர் ஸோ வெல் ரிட்டன். அந்த சின்ன சீனில் வந்து ஒரு அவ்வளோ வேல்யூ அண்ட் இம்பேக்ட் ஆட் பண்ணி கொடுக்க முடியும்னா அது ஒரு power that only a good writer has. So thank you Venki sir for giving me Meghna. And of course Surya sir-ஓட நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து அட்மையர் பண்ணி ரொம்ப ரசித்த ஒரு ஆக்டருன்றதுனால பயங்கரமாக பயமாக தான் இருந்தது, ரொம்ப நர்வஸாக இருந்தது. நான் ரொம்ப ப்ராசஸ் பண்ணிட்டுருந்தேன், ஐயோ செட்டை போய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அவர் முன்னாடி எப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவர் வந்து ஹாய்மா, யூ ஹாவ் அ வெரி நைஸ் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே காம் ஆயிடுச்சு, அப்பாடா அப்படின்ட்டு. இட் வாஸ் I mean, he's fabulous, சொல்லவே தேவையில்லை. And I really enjoyed working with him. He made it very comfortable for me. And of course, Mamita and Radhika ma'am, two powerhouses. You guys are fantastic, so cute. எனக்கு சத்தியமாக உங்களோட இருக்கணும் போல இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு சீனுமே வந்து முத்து மாதிரி இருந்தது. So beautiful. Thank you for that wonderful performance. And Ravina ma'am, she's so graceful and so beautiful inside out. ரொம்ப என்ஜாய் பண்ண அவங்களோட ஒர்க் பண்ணுறது. என்டையர் டீம் வந்து அந்த ஊட்டி ஸ்கெடியூல் வந்து ஒரு ஹாலிடே மாதிரி தான் இருந்தது, ஒரு அவுட்டிங் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ரியலி என்ஜாய்ட் பீயிங் பார்ட் ஆஃப் தேட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் த என்டையர் டீம், our wonderful cinematographer Nimish, he was amazing. And GV for his music, thank you. And Kali sir, Suma ma'am, and Nazar sir, of course. It was so much fun working with him. And the entire team, thank you so much. It was so much fun and it was a pleasure working with you all. Thank you. Thank you. I have one question for you. இந்த ஊட்டியில் இல்லை, ஜாலி கொஷின் தான். ஊட்டியில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக போர்ஷன்ஸ் இருந்ததில்ல. ஊட்டியில் ஷூட் பண்ணுறப்போ மமிதாக்கும் சரி சூர்யா சாருக்கும் சரி 1 or 3 ஃபீவர் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, அதோடையே டான்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சா? ஆக்சுவலாக ஹைதராபாடில் நான் ஒரு 4 நாள் போயிருந்தேன், அங்கே போய் நான் அவுட் ஆகிட்டேன். ஸோ அங்கே நான் ரெக்கவர் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே இங்கே ஊட்டியில் பார்த்தா அதே ஃப்ளூ இவங்களுக்கு பரவிடுச்சு. ஸோ நான் அதில் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணனால அந்த போர்ஷன் தான் வந்து இருக்கிற ஒரே போர்ஷன், அதுலேயும் நான் உடம்பு சரியாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது. ஸோ பட் மமிதா, ஹர் டெடிகேஷன் வாஸ் கிரேசி. பிகாஸ் சுத்தமாக முடியாமல் இருந்தாங்க, பயங்கர ஃபீவரில் இருந்தாங்க. பட் டான்ஸ்னு வரும்போதாக இருக்கட்டும் இல்லை பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும்,
அப்படியே ஸ்விட்ச்சு பயங்கரமாக பண்ணாங்க. அந்த எனர்ஜி இன்ஸ்பைட் ஆஃப் நாட் ஃபீலிங் வெல் கொண்டு வர்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் இட் டிடன்ட் ஈவன் ஷோ ஒன் பிட் ஆன் அ ஃபேஸ். ஸோ யூஆர் கோயிங் டு ராக் அண்ட் அதான் க்ரோர்ஸ் கிளப்புடைய குயின் நீங்கள் ஆயிட்டீங்கல்ல. தேங்க்யூ ஸோ மச்.